வளர்வதில் மகிழ்ச்சி. தேவன் தாமே உங்களை வழிநடத்துவார். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று மார்பு தட்டி நிற்கும் சமுதாயம் தான் என்று இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் காண்பதும் அதே விதமான ஒரு சமூகமே. இந்த நிலையை மறுப்பவர்கள் மக்களினால் புறக்கணிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவ கண்பானவரே, நீங்களும் நானும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு நல்ல நாளில் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உலகத்தாரின் பாவங்களுக்காக அறைந்த தமது உயிரை தியாகம் செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை, மரணங்களை நினைவு கூற வந்திருக்கிறோம். ஆனாலும் இதே நேரத்தில் கொழும்பு காலிமுகத்திடத்தில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார். எங்கே பிழை? நான் தான் என்று சொல்லும் பொழுது அடுத்தவர்களுக்கு அன்பு கிடையாது. உன்னை போல பிறனை நேசி, உனக்கு அயலான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, இன்றைக்கு ரஷ்யாவில் சிறு பாடல்கள், பாடல்கள், கைக்குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதிகாரத்தினர் மக்களை ஆட்டி படைக்கின்றனர். நான் ஒரு நாள் விரும்ப மாட்டேன், எனக்கு யாராவது கொலை செய்வது, என்னை துன்பப்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன். அப்படியானால் என்னால் முடியுமா உங்களை வதைக்க, வாட்டி வதைக்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சமூகம், யூத சமூகம் இதைத்தான் கையாண்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக்குவேன். சிறையில் அடைக்கையில் பாவத்தில், துன்பத்தில், தூக்கத்தில், வேதனையில், வியாதியில் இருக்கின்ற மக்களுக்கு விடுதலை அளிப்பதற்காக நான் உங்களை பாவிக்கப் போயினேன். பாமர மக்கள், தலைவர்கள், ஆயக்காரர்கள், டேக்ஸ் கலெக்டர்ஸ், 12 சீசர் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். அவ்வாறாக திருப்பணி ஆற்றும் பொழுது அவர்களுக்குள்ளும் பிரச்சனை இருக்கின்றது. பின்பு தங்களை யார் பெரியவனாய் இருப்பான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் அடங்கிய பகுதியில் நாம் இதை காணக்கூடியதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அவர் எதை போதித்தாரோ அதை அவர் செய்கையை காட்டுகிறார். நான் சில சமயம் சொல்வது நேற்று ஐக்கிய நாட்டில் ஒன்று
நேற்று நோ ஆக்ஷன் டோக்கன், நோ ஆக்ஷன் டோக்கன். கதைப்போம், செய்தியில் அன்பை பற்றி கதைப்போம், மம்பாத்தான் நடக்கும். நான் போனவா என்னுடைய ஆலயத்தில் அவர்களுடைய ஆலயத்தில் அன்பாக அழைப்பார்கள், மம்பாய் விளட்டுவார்கள். ஆதரின் விழுகியவி அசாதாரண பழிகள் என்னென்னு கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குருத்தோடு ஏந்தியவர்கள் பவனியில் ஓசன்னா பாடி கூட்டி சென்றவர்கள் தான் இன்றைய வியாழக்கிழமை என்ற போலும் நாளில் பரபாசை விடுதலை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட கத்தியவர்கள். அந்த குழுவில் நாம் இருக்கக்கூடாது. வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் அடுத்தவனுக்கு தாழ்ந்தவனாக பணி செய்கின்றவனாக இருக்க வேண்டும். பகிர்ந்து சாப்பிட்டால் பசியாரும் என்று சொல்வார். தனியாக உண்ணும் உணவு சாப்பாடு வயிற்று பசியை மட்டும்தான் போகும். ஆனாலும் தோழமையில் பகிர்ந்து உணவுகின்ற உணவை நாங்கள் பரிமாறுகின்ற உணவு அநேகருடைய பசியை போகும். ஆகையினாலும் இப்படித்தான் பகிர்ந்து உண்டால் பசியாரும் என்று ஒரு முதுமொழி பழமொழி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் தனது கடைசி விருந்தை அளிக்கின்றார். 5000 பேரை கண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அவருடைய அருகரை கேட்க 5000 பேர் வந்திருந்தார்கள். இவர்களுக்காக நான் பரிதவிக்கின்றேன். வழியில் போகும் பொழுது சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா? கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார். அம்மா சொல்றாங்க, மகனே கல்யாண வீட்டில் குறைபாட்டுக்கு கேவலமா போயிடும், என்ன செய்ய ஸ்திரீயும் என்னுடைய நேரம் வருது. தாய் போய் சொல்கிறார் மணியாளர், இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தேவை இருக்கின்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கும் திறன். ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய பண்பாட்டை ஆண்டவர் அங்கே உருவாக்குகிறார். கிறிஸ்துவ பண்பாளர்களே, நமது கொண்டாட்டங்கள், நமது விருது பிரசாரங்கள் எப்படி இருக்கின்றன? கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்கின்றதா? இயேசுவின் அன்பை காட்டுகின்றதா? என்னை அநேகர் விரும்ப மாட்டாங்க. என்னுடைய கொள்கை, என்னுடைய உபதேசம், என்னுடைய அருளை. அன்பானவர்களே, நாளைய மறுத்தினம் 39 நாள் மச்ச மாம்சம் இல்லாமல் துக்கம் கஷ்டப்பட்டு வீசாயி சப்மரின் பிரியாணி நம்பேசில்லை. ஈஸ்டர் அன்னைக்கு நம்முடைய வீட்டில் விருந்து. நம்முடைய பக்கத்தில் நோயாளியோடு ஒரு நேர சோறை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நான் இந்த 39 நாட்களும் முழு கஷ்டமாக இருக்கேன். சரியான கஷ்டம். பச்சை மாம்சம் சாப்பிட மாட்டேன். ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியா. அந்த பணத்தை நான் ஏழைகளுக்கு, பெரிய தொகை அல்ல, செல்ஃப் டினைல். இதுதான் உபவாச காலத்தின் நோக்கம். ஏனோ தானோ என்று வாழ்வதல்ல.
நம்முடைய சபை மக்களுக்கு நான் போயிருந்தேன் 2 இந்த உபவாச கூட்டம் நான் நடைபெற்ற கான்டெக்டிவிட்டிஸ். ஒரு வீட்டில் போனால் சொன்னாங்க, பாதைகளுக்கு வர வசதி இல்லை, என்ன செய்ய போகிறது. நான் சொன்னேன், சார் இது தம்பி எடுத்து வந்தார், நீங்கள் பஸ் ஒன்று எடுத்து வாங்க, இந்த காசை நான் தருவேன். என்னால் பயமில்லாமல் சொல்லக்கூடியதாக இருந்து, ஏனென்றால் இந்த 39 நாட்களும் ஆண்டவருக்குள்ளாக நான் என்னை ஒடுக்கி அடக்கி என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆண்டவருக்கு பயபக்தியோடு வாழ்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் இதை செய்ய முடியுமெண்டா? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருப்போமே. ஆனால் பெரிய ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை அழைத்தவராக இருந்தார். இன்றைய தினத்தில் நாம் செய்கின்ற இந்த செயல் இந்த வியாழனோடு முடிந்து விடக்கூடாது. நாங்கள் எத்தனையோ உபவாச நாட்களை கடந்து விட்டுள்ளோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வயது 40 எனக்கு 40 உபவாச காலம். அடுத்த வருட உபவாச காலம் இருக்குமோ எனக்கு இருக்காதோ தெரியாது. ஆனால் இந்த உபவாச காலத்தில் நான் ஏதாவது செய்தேனே என்றால் அவ்வளவுதான், அதுதான் நினைவு. அடுத்த நாளை பற்றி எனக்கு நம்பிக்கை என்னென்ன, நான் ஆண்டோடைய சமூகத்தில் என்னை ஒப்படைத்துவிட முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். படைத்தது மட்டுமல்ல, அவருடைய ஜீவ ஆத்மாவை உங்களுக்கும் எனக்கும் அளித்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சாயலில் இருக்கின்ற நாம், அவருடைய ஜீவாத்மாவை கொண்ட நாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், உள்ளவன் இல்லாதவன், நொண்டி சப்பானி குருடன், அவன் கெட்டவன் இவன் நல்லவன் என்று எங்களுக்கு வேறுபாடு காண முடியாது. முதலாளி தொழிலாளி என்ற வேறுபாடு இருக்கவே முடியாது. இன்னும் சிறிய நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு இரத்தத்துக்கு நாங்கள் பங்காளிகளாக போகிறோம். நான் திருவிருந்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் எப்படி என்னுடைய வழக்கம், உங்களுக்காக எனக்காக உலகத்தாருக்காக உடைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், உங்களுக்காக எனக்காக உலகத்தாருக்காக சிந்தப்பட்ட இரத்தம். போன 9ஆம் தேதி எங்களுடைய ஆலயத்தில் 150 ஆண்டுக்கு நாங்கள் ஆயத்தமாக இரத்த தானம் ஒன்று நடந்தது. 27 பேர் வந்திருந்தார்கள். தமிழ் மக்கள், சிங்களம், முஸ்லீம், அதில் ஒரு ஜூயிஷ், ஸ்வீடிஷ், 3 இனங்கள் கலப்புள்ளவர்களும் வந்திருந்தார். அவரும் இரத்த தானம் செய்தார். அந்த இரத்தம் இன்றைக்கு 3ஆக பிரிக்கப்பட்டு இப்பொழுது யாருக்கு எவருக்கென்று தெரியாது. அன்பானவர்கள், இந்த இரத்தமானது மக்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார்.
ஆகையினால நாங்கள் சின்னமாக இன்னும் சிறு நேரத்தில் முழங்கால் படிட்டு இல்லாவிட்டால் கையெறி கொரோனா சிலுவை வரை கையேறி அந்த சரீரத்தை இரத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உங்களுக்காக எனக்காக இருக்கின்றார் என்பதை நாம் நினைவு. இந்த அருளுரை பின்னர் நாங்கள் ஒவ்வொருவருடைய தராத்திரங்கள் பாதங்களை கழுவி நாங்கள் கடவுளுடைய அடிமை என்பதை நாங்கள் உலகுக்கு அறிவிக்க போகிறோம். அது வெறும் ஒரு சடங்காக இருக்கக்கூடாது, உள்ளத்தோடு வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த ஆலயத்தை விட்டு போகும்பொழுது நாங்கள் சந்திக்கின்றவர்கள் அனைவரும் ஆண்டுடைய சமூகத்தை சந்திக்கின்றவர்களாக, உதவுகின்றவர்களாக, ஒருவரை கட்டியெழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார். அவ்வாறானவராக தேவன் தாமே என்னை வழி நடத்துவார். நான் என்ற அதிகாரத்தின் ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் இவை அனைத்தும் ஆண்டுடைய பாதத்தருகே மிதிக்கப்பட வேண்டும். மிதிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை கால்களை கழுவி தூய மனதோடு தூயவர்களாக நாங்கள் இந்த ஆலயத்தை அனைவரும் செல்வோம். பணியாளராகவும் பாதங்களை கழுவுவோம், பகிர்ந்து உண்போம், பரமனின் அன்பை பறைசாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவின் நிறை மக்களாக வாழ்வோம். பணியாளராகவும் பாதங்களை கழுவுவோம், பகிர்ந்து உண்போம், பரமனின் அன்பை பறைசாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவின் இறை மக்களாக